சூசங்க இயேசுவின் உடலை கொண்டு போய் என் தோற்றத்து கல்லறையில் அடக்கம் செய்ய பிலாத்திடம் அனுமதி பெற்றுள்ளேன். எங்கே அனுமதி மனதை காட்டு. தாருங்கள். உடலை எடுத்துச் செல்லலாம். ஆனால் கல்லறை எங்கள் வீரர்களே காவல் காப்பார்கள். சரிங்க. இறுதி ஊர்வலம் போகுது அன்று இறைவனின் ஊர்வலம், இங்கு மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இங்கு மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மறந்திடும், பொது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. படைவீரர்களை கவனமாய் கல்லறை காவல் தந்திருங்கள். இவன் உயிரோடு இருக்கையில் 3ஆம் நாள் வீழ்த்திடவே என்றான். இவன் வீரர்கள் உடலை எடுத்துச் சென்றுவிட்டு இந்த இயேசு தீர்த்து விட்டான் என கவனமாக வாழ்வார்கள். எனவே கவனமாய் கருத்தாய் காவல் காத்திருங்கள். ஆனால் உயிர் பெற்று எழுந்த போதும் உணவை மீட்டவராக எழுந்து தீமைகளை குறைப்பவர்களாகவும் தீமைக்கு குறைக்கப்பட தயாராய் உள்ளவர்களாகவும் மாற அருள் தாரும். சுகத்திற்காகவும் அவர்கள் கருத்துக்கள் நிறைவேற்படியாகவும் மற்றும் ஆயர்கள் குருக்கள் இவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற்படியாகவும் சிறப்பாக இந்த சிலுவை பாதையிலே பக்தியோடு பங்கெடுத்து நம் ஒவ்வொருவருடைய குடும்ப நலன்களுக்காகவும் எல்லோருமாக சேர்ந்து இறைவனிடத்தில் வந்தாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மதிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் நலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அளவின் உணவை எங்களுக்கு இந்த தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மறுப்பது போல எங்கள் பாவங்களை பரிதரலும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஒரு குற்றப்போக்கு ஒரு சந்தை அனுசரிக்க வேண்டிய நாள். ஆகவே அதை கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை வழிபாடுகள் சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த நேரத்திலே முக்கியமாக ஆண்டவருடைய பாடுபட்ட திருமண புத்தி செய்யப்படும். அந்த சிறப்பு காணிக்கை எடுக்கப்பட்டு திருத்தந்தைக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இந்த அமைதியாக சென்று பாடுபட்ட திருமணத்தை புத்தி செய்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீடுகளுக்கு சென்று அமைதியாக அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.